ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி மற்றும் குரூப் 4க்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். சரியா? இது வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான ஒரு கான்ஃபிடன்ஸ். சரியா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னா பயனுள்ள வகையில் தான் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ நாங்கள் தொடர்ந்து டெய்லிக்கு என்ன பண்ண போகிறோம், ஸோ வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மார்ச் 1 இன்னைக்கு முதல் பார்த்தோன்னாக்க நமக்கு வந்து ஸோ எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஆரம்பமாகுது. ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ ஆன்லைன் கிளாஸும் கொடுத்துருவோம், டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு கொடுத்துருவோம், புக்ஸு ஸோ எல்லாமே பார்த்தோன்னா கொரியரில் உங்கள் அட்ரஸ்க்கே பார்த்தோன்னாக்கா கொரியர் மூலிமா புத்தகங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். சரியா? ஸோ புக்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட் புக்ல இருந்து டேரெக்டாக கேட்குறாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் எல்லா கான்ஃபிடென்ட் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கோர்த்து ஒரு கோர்வையை தொகுத்து நான் நூலாக நாங்கள் வந்து வெளியே கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸோ இன்னைக்கான கேள்வியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 6 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் 25 கொஸ்டின் போட்டாச்சு. அடுத்த 25 கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீங்கள் எத்தனை கேள்விகளை சரியா போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடலாம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, அஷ்டதிக் கஜங்கள் யாருடைய அவையில் இருந்தன? அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 8. அஷ்டம் அப்படின்னாக்கா அஷ்டபிரதான் அப்படின்னு கொடுத்தும்போது சிவாஜியின் அவையில் அஷ்டபிரதான் காணப்பட்டது. ஸோ நம்ம என்ன கேட்கிறோம்னாக்கா அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகவும் புகழ்பெற்ற, சரியா, மிகவும் புகழ்பெற்ற துளு வம்சத்தை சார்ந்த, அதாவது விஜயநகர பேரரசுல துளு வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயல் தான் இருப்பாங்க அஷ்டதிக் கஜங்கள் வந்து காணப்பட்டது. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். அவருடைய தம்பி தான் யாருன்னு பார்த்தோன்னா அச்சுதராயர். கிருஷ்ணதேவராயருடைய தம்பி தான் அச்சுதராயர் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 27, சமண சமயத்தை நிறுவியவர் யார்? சமண சமயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சமண சமயம் அப்படின்னு கொடுக்கும்போது இதில் சான்றுகள் எல்லாம் எங்க கிடைச்சிருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சூளாமணி, நீலகேசி இந்த மாதிரி நூல்கள் தான் இருப்பாங்க. ஸோ இது சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா செய்தி குறிப்புகள் வந்து இடம்பெற்று காணப்படுகிறது. ஸோ இந்த சமண சமயத்தை நிறுவியன்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வரும்னு பார்த்தோன்னா மகாவீரர். மகாவீரர். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா 24வது தீர்த்தங்கரர். 24வது தீர்த்தங்கரர். இயற்பெயர் சொல்லும்போது வர்த்தமானர். இயற்பெயர் வர்த்தமானர் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஸோ வர்த்தமானர் என்பதுதான் ஆன்சர். ரைட்டு, வர்த்தமானர். சரிங்களா? இவர் வந்து 24வது தீர்த்தங்கரர் நமக்கு தெரியுது. முதல் தீர்த்தங்கரன் சொல்லும்போது ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர்னு போயிருப்பாங்க. இந்த பார்சவநாதர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 22வது தீர்த்தங்கரர். 23வது தீர்த்தங்கரன் சொல்லும்போது நேமிநாதர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த சமண சமயத்தோட கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமைதியை நிலைநிறுத்துதான் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கும். இவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு வழிபாடுன்னு பெருசா கிடையாது. மகாவீர் கொள்கைகள் தான் அது அவங்களோட கடவுளா பார்ப்போம். மகாவீருடைய கொள்கைகளும் அவங்க அதில் ஃபாலோ பண்ண அந்த 24 தீர்த்தங்கர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொள்கைகள் மட்டுமே அவங்களுடைய வழிபாடை வந்து கருதுவாங்க. சரிங்களா? ஸோ இங்க மகாவீரர் அப்படின்னு சொல்லும்போது சமண சமயம் என்ன பண்ணாக்க ஒரு கட்டத்துல ரெண்டா டிவைட் ஆகுது. அவங்களுடைய நோக்கம் கொடுக்கும்போது ஒண்ணு ஸ்வேதம்பரர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. இங்க திகம்பரர் ஸ்வேதம்பரர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒண்ணு திகம்பரர், இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வேதம்பரர்கள். சரியா? ஸோ இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திகம்பரர்கள் அப்படின்னாக்கா ஆடை அணியாதவர்கள் இவங்க தான் என்ன சொல்லுவாங்க திகம்பரர்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப ஸ்வேதம்பரர்கள்னாக்கா வெள்ளை ஆடை அணிந்தவர். ஸ்வேதா அப்படின்றது பெண் இல்ல, ஈஸியா ஞாபகம் வச்சுன்னா ஸ்வேதா அப்படின்றது பெண்ணு. பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ஜென்ரலா ஆடை அலங்காரத்தை கொஞ்சம் கரெக்டா பார்த்தோம். அதனால ஸ்வேதம்பரர்கள் சொல்லும்போது ஆடை அணிபவர்கள், அதாவது வெள்ளை ஆடை அணிபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதம்பரர்கள். இங்க ஆண் பெண் ஈக்குவல் ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க. இங்க திகம்பரர்களை பொறுத்த வரைக்கும் மோட்சத்தை என்றது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்க. சரியா? ஸோ இதை நம்ம பார்த்தோம். திகம்பரர், ஸ்வேதம்பரர்கள்னாக வெள்ளை ஆடை அணிந்தவர்கள், திகம்பரர்கள்னா ஆடை அணியாதவர்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் புத்தம் அப்படின்னு சொல்லும்போது புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் சித்தார்த்தா. அவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தா. அவர் என்ன பண்றாருனாக்கா புத்த மரத்தின் கீழே, போதி மரத்தின் கீழே வந்து புத்த ஞானம் பெற்றதால் இது வந்து பார்த்தீங்கன்னா புத்த கயா அப்படின்னு தான் அழைக்கிறாங்க அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ
ஸோ புத்த மதம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா ரெண்டா டிவைடா இருக்கும். புத்த மதமும் ரெண்டா டிவைடா இருக்கும். ஸோ அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்னு கொடுக்கும்போது இவங்களுக்கு பார்த்தோன்னாக்கா புத்தர் அப்படி இருப்பாரு. ஸோ என் வழி மார்க்கம், திரிபிடங்கள், இது திரிமத்தம் அந்த மாதிரி பார்த்தோன்னா கான்செப்ட் பேச பண்ணி போயிருப்பாங்க. ரெண்டு பேருடைய இந்த சமணமா இருக்கட்டும் இந்த புத்தமா இருக்கட்டும் அவருடைய நோக்கம் அப்படின்னு கொடுக்கும்போது அமைதிக்கான வழி, இந்துக்கள்ல ஃபாலோ பண்ணுகின்ற ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் தாண்டி அமைதி அப்படின்றது தான் வாழ்க்கை, உலக நீதி அப்படின்றத நிலைநாட்டுவதே ஒரு நோக்கமா இருந்திருக்கும். இந்த புத்த மதம் பார்த்தா 4வது புத்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரெண்டா டிவைடா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹீனயானம், ஒன்று வந்து பார்த்தோன்னா மகாயானம். ஒன்று வந்து ஹீனயானம், இன்னொன்று பார்த்தோன்னா மகாயானம் அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க. சரியா? ஹீனயானம் மகாயானம் புரிஞ்சிருக்கும். சரியா? இதுல வந்து மகா அப்படின்னா பெண் இல்ல, மகா அப்படின்றது பெண். மகாயானம் சொல்லும்போது உருவ வழிபாடு, பெண்களுக்கு பார்த்தோன்னா அப்பியரன்ஸ் ஷேப்ஸ் மேக்கப் எல்லாம் போன மாதிரி பெண்கள் எடுக்கும்போது மகாயானம். இது வந்து பார்த்தோன்னா உருவ வழிபாடு, உருவ வழிபாட்டை வந்து ஃபாலோ பண்றவங்க. இந்த ஹீனயானம் அப்படின்னு சொல்லும்போது உருவ வழிபாடு கிடையாது, ஐடில் வர்ஷிப், ஐடில் வர்ஷிப்னு சொல்லியிருப்பாங்க. உருவ வழிபாடு இல்லை. இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொள்கை தான் வரும், கொள்கை தான் வழிபாடா வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28, சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஏன்னா விஜயநகரத்தை ஆட்சி செய்யும்போது பார்த்தோன்னா 4 அரச வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 1 சங்கம வம்சம், துளு வம்சம், அதுவரை பார்த்தோன்னா ஸோ சாலு வம்சம், ஆரவீடு வம்சம் சொல்லிட்டு மொத்தம் 4 வம்சம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா இந்த சங்கம வம்சம் தான் முதல்ல விஜயநகர ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு சொல்லும்போது சங்கம தலை சிறந்த அரசர்னா ஆப்ஷன் ஏ 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் என்பது சரியானுடைய. அவர் தான் என்ன பண்ணுவாரு, சங்கம வம்சத்தின் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த அரசராக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இந்த சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இந்த 2ஆம் விருப்பக்ஸ் ராயர், 2ஆம் விருப்பக்ஸ் ராயர். சரியா? 2ஆம் விருப்பக்ஸ் ராயர் என்ன பண்றாங்க, சாவடிச்சுட்டு தான் அவருடைய படை தளபதியான சாளுவ நரசிம்மர், அவருடைய படை தளபதியான சாளுவ நரசிம்மர் என்ன பண்ணாரு, சாளுவ வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு, சாளுவ வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. சரிங்களா? சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லும்போது சாளுவ நரசிம்மர் இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த 2ஆம் விருப்பக்ஸ் சங்க வம்சத்தில் இருந்ததாக்க 2ஆம் விருப்பக்ஸ் ராயர் அவர் இருந்தார்ல, அவருடைய படை தளபதி யாரு, சாளுவ நரசிம்மர். அவர் வந்து பார்த்தோன்னாக்கா இவரை சாவடிச்சுட்டு தன்னை வந்து அரசராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் சங்கம வம்சம், அடுத்தது பார்த்தோன்னாக்கா சாலு வம்சம், அடுத்து சாலு வம்சம். இந்த சாலு வம்சத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா துளு வம்சம், சாலு வம்சம் தொடர்ந்து வரும் வம்சம் பார்த்தோன்னாக்கா துளு வம்சம். இந்த துளு வம்சம் சொல்லும்போது பார்த்தோன்னா சிறந்த அரசன் சொல்லும்போது கிருஷ்ணதேவராயர், அவருதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜயநகர பேசன் சிறந்த அரசன் சொல்லும் போதும் கிருஷ்ணதேவராயர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அஷ்டதிக் கஜங்கள் என்று போற்றப்படுகின்ற 8 அமைச்சரவை கொண்ட 8 அறிவாளிகள் கொண்ட அமைச்சரவை குழு வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. அடுத்து கடைசி வந்த அம்சம் பார்த்தோன்னா ஆரவீடு வம்சம் கடைசியா வந்திருப்பாங்க. சரியா? அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பெனுகுண்டாவை 2023 எஸ்ஏ ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க. ஸோ விஜயநகர பேரரசு கடைசியா பார்த்தோன்னா அவங்களுடைய இடத்த விட்டுட்டு ஹம்பியை விட்டு பார்த்தோன்னா சந்திரகிரி கோட்டை மூவ் பண்ணிருப்பாங்க. சந்திரகிரி கோட்டையை தாண்டி பார்த்தோன்னா பெனுகுண்டாவை தலைமையிடம் வச்சு ஆட்சி பண்ணிருப்பான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூற்று கரெக்ட் தான், அந்த கூற்று கரெக்ட் தான். ஸோ 2023 எஸ்ஏல அந்த கொஸ்டின் கேட்டுதாங்க. ஆரவீடு வம்சம் ஸோ கடைசி பண்ணிருப்பாங்க பெனுகுண்டாவை தலைமையிடமா வச்சு ஆட்சி பண்ணிருப்பாங்க. சந்திரகிரி தப்பி ஓடி சந்திரகிரி டு பெனுகொண்டா இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? அதோட அவங்களுடைய வம்சம் வந்து முடிவுக்கு வருது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 29, சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. சோழர்களுடைய கட்டடக்கலை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ சோழர்கள் அப்படின்னு கொடுக்கும்போது இன்றளவும் அவங்களுடைய புகழ் வந்து பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு இடமா பார்த்தோன்னாக்கா தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தஞ்சாவூர் இஸ் ரைட் ஆன்சர். தஞ்சாவூர் என்பது சரியான விடை. அவனுடைய துறைமுகம் சொல்லும்போது உறையூர், அவனுடைய துறைமுகம் முன்னாள் தலைநகர விடுங்க இடம் தான் பார்த்தோன்னா உறையூர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 30, அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் யார்? அஜ்மீர் நகரத்தை நிர்வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ சிம்மராஜ் இஸ் ரைட். சிம்மராஜா என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 31, மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் சொல்லும்போது அக்பர். சரிங்களா? மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர்கள் தான் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா கட்டடக்கலையின் இளவரசன் அழைக்கப்படும் ஷாஜகான். கட்டடக்கலையின் இளவரசன் அழைக்கப்படும் பார்த்தோன்னா ஷாஜகான். ஸோ ஷாஜகானும் சரி ஜஹாங்கீரும் சரி அவங்க எல்லாம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபராக கருதுவாங்க. ஸோ உலகின் அரசன், உலகை அரசன் இல்ல உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லும்போது வெல்பவர் அப்படின்னு சொன்னாக்கா கிர். இங்க வெல்பவர் அரசர் அப்படின்னு கேட்டாக்க யார் வரும்னா ஜஹாங்கீர். அரசன் அல்லது வெல்பவன், அரசன் அல்லது வெல்பவன் அப்படின்னு கொடுக்கும்போது ஷாஜகானை குறிப்பிட்டிருப்பாங்க. முடிஞ்சா ஜஹாங்கீர், இன்னும் முடிஞ்சா ஷாஜகான் அப்படி போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து நிற்பாங்க. ஹுமாயூனை தோற்கடித்த ஷெர்ஷா சூரி வந்து பார்த்தீங்கன்னா 178 கிராம் எடை கொண்ட
வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூபியா, அதான் இந்தியாவுடைய ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 32. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில், காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி, இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் நந்திவர்மன் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோன்னாக்க, ஸோ ஜென்ரலா நந்தி எங்க வைப்பான்னு பார்த்தோன்னாக்க பெரிய கோவில். ஜென்ரலா நந்தி பார்த்தோன்னாக்க சிவன் கோயில்ல தான் வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பாங்க நந்தி. ஸோ அது ஆப்போசிட்டா எடுத்துக்கோ. ஸோ சிவன் பெருமாள் கோயில்ல பெருமாள் கோயில்ல நந்தி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோ, ஒரு ஷாக்கா கேட்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பெருமாள் கோவில் நந்தியா, அப்பனா இரண்டாம் நந்திவர்மனா காஞ்சிபுரத்தில் காணப்படுகின்ற வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியிருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னாக்கா இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் தான் பார்த்தா ராஜசிம்மன் அப்படின்னு கொடுப்பாங்க. இவர் என்ன கட்டியிருப்பாருன்னு பார்த்தோன்னாக்கா, இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். சரிங்களா, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் அப்படின்னு கொடுக்கும்போது இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 33. பாகல், ராம சரிதமனாஸ், ஸ்ரீ வைஷ்ணவம், கிரந்தவாளி, சுரவார்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம். அதோட ரைட்டர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. சரியா, பாகல் அப்படின்னு கொடுக்கும்போது குரு கோவிந்த் சிங். பாகல்னா குரு கோவிந்த் சிங். 1க்கு 4. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ நமக்கு இங்கேயே தெரிஞ்சிச்சு ஒரு இடத்துல 4 இது கண்டுபிடிச்சலாம். அடுத்து ராம சரிதமன்னாஸ் அப்படின்னு சொல்லும்போது துளசிதாசருடைய நூல். ராம சரிதமன்னாஸ் என்றது துளசிதாசருடைய நூல். ஸோ அடுத்து 4, 5. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லும்போது ராமானுஜர். வைஷ்ணவ கோயில் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர், இந்த பெருமாள் கோயில் போற மாதிரி, அப்ப ராமானுஜர். ஸோ 2, 4, 5, 2. நெக்ஸ்ட் கிரந்தவாளி அப்படின்றது கபீர், இந்து முஸ்லீமுக்காக போராடப்பட்ட ஒரு நபர்னு சொல்லும்போது கபீர் இந்து முஸ்லீம் கிட்டே போராடப்பட்ட நபராக கருதுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கபீர். அடுத்து சுரவார்டி அப்படின்னு சொல்லும்போது அப்துல் வகீத் அப்படின்னு போயிருப்பான். அப்துல் வகீத் அப்துல்ஜித் அதுன்றதால ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. 4, 5, 2, 1, 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 34. சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகிறது. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டதாகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னாக்கா கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ஸோ இது எப்படி கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இது ஒரு முப்பட்டகம். இந்த முப்பட்டகத்தினுடைய என்ன பண்ண போறா, ஒரு வெள்ளொலியே ஒரு விலகல் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் ஒரு விலகல் லைட் செலுத்துறேன். இதுல பட்டு என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா 7 கலர் பிரியுது. என்ன சார் கோடு போடும்போது எல்லாம் ஏவனா போடாம அன்னையனா போடுறீங்க, சொல்லு உங்களுக்கு கோடு போட தெரியல அப்படின்னு கேட்காத. ஸோ இது எல்லாமே வேவ் லென்த், அலை நீளங்களை பொறுத்து மாறுபடும். ஸோ நம்ம கலர் எப்படி எழுதுவோம், பிப்ஜிஆர் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ BIBGYOR பிப்ஜிஆர் இப்படி எழுதியிருப்பாங்க. B stands for violet, I stands for indigo, B stands for blue, G stands for green, Y stands for yellow, O stands for orange, R stands for red. ஸோ இது ஓகே. இது என்னன்னாக்கா, இப்போ அலைநீளங்களை பேஸ் பண்ணி கேட்கும்போது சிவப்பு நிறம் அது அதிக அலைநீளம் கொண்டது. ஏன்னா ரெட் கலர் தான் சிதறடிக்கப்படும் பொழுது ஸோ குறைந்த அளவு சிதறடிக்கப்படும், அலைநீளத்துல அதிகமா இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் தான் 2023 எஸ்ஏல கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா, இந்த சிவப்பு நிறத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க எஸ்ஏ கொஸ்டின்ல. எப்படின்னு பார்க்கலாம்னாக்கா, இப்ப காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதும் மாலையில் சூரியன் மறையும் பொழுதும் சிவப்பு நிறமாக வானம் சிவப்பு நிறமாக தோன்றதுக்கு காரணம் சொல்லும்போது ராலே ஒளி சிதறல். அப்ப ரெட்டு ராலே அப்படின்னா வச்சுக்கோ, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் காரணம், ராலே ஒளி சிதறல். ஏன்னா சிவப்பு கலர் அதிக அலைநீளம் கொண்டதால அது என்ன பண்ணும்போது மறையும் போது கீழே போக பார்த்தோன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் மேல அதிகமா இருந்ததால அது வானத்தில் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுது, ரெட் கலரா தெரியுது. இதுதான் காரணமா கொடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 35. பின் வருவனவற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? அதாவது ஒரு பார்ட் மட்டும் பார்த்தோன்னாக்கா இன்டெப்த் ஆயிட்டு போகணும்னு கேட்கறாங்க. சரியா, கண்ணாடி அப்படின்னு எடுக்கும்போது இது ஜென்ரலா பார்த்தோன்னா 2 கான்செப்ட் எடுத்துட்டு போகலாம். ஒன்னு ஆடி அப்படின்னு எடுக்கும்போது ஜென்ரலா எதிரொலிப்பு, ஆடின்னு வந்தாவே எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஒரு பக்கம் இன்னொரு கண்ணாடி எடுத்துட்டாக்க கண் கண்ணாடி. இதுனா முழுவதுமாக ஊடுருவி சொல்லும்னு பார்க்கலாம். நீர் அப்படின்னு சொல்லும் போது இதுவுமே முழுவதுமாக ஊடுருவி சொல்லும். மரம் என்ன பண்ணாது, ஊடுருவே மரத்துல ஊடுருவாது. மேகம் என்பதே
சரியான விடை. இதுதான் என்ன பண்ணுது, ஒரு பகுதி அளவு ஊடுருவி சொல்லும். ரொம்ப டார்க்கா இருந்தா ஊடுருவி செல்லாது, லைட்டா இருந்தா பட்டு வெளியே வரும். ஸோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், ஒளி ஊடுருவுதல் தான் கேட்கிறாங்க. இப்போ ஒளி அப்படின்றது சூரிய வெளிச்சம் வச்சு, ஒளின்றது சூரிய வெளிச்சம் போது சந்திரன் வெளிச்சம் வச்சுக்கலாம். இப்போ மேகம் கிளவுட் கிளாஸ் என்ன பண்ணும்போது அந்த பவர் கொஞ்சம் கம்மியா வரும், அந்த பவர் கொஞ்சம் கம்மியா வரும். பட் என்ன பண்ணுது, ஒளி பட்டு வெளியே வரும். அப்போ ஒரு பார்ட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா பகுதி ஊடுருவு, இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஊடுருவும் பொருளாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். 36 மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். மின் நோட்டம் கேட்டுக்கிறாங்களா இல்ல மின் நோட்டம் கேட்டுக்கிறாங்களான்னு பார்க்கணும். சரியா, மின் ஓட்டம்னு கேட்டுக்கிறாங்களா மின் நோட்டம் கேட்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ மின் நோட்டம் அப்படின்னு கேட்டா கேண்டிலா, மின்னோட்டம் கேட்டா கேண்டிலா. மின்னூட்டம் அப்படின்றது கூலும் என்றாக அழைக்கப்படுது. மின்னூட்டம்னா கூலும் என்றாக அழைக்கப்படுறது. மின்னூட்டத்தின் ஓட்டமே மின்னோட்டம் என அழைக்கப்படுறது. ஸோ ஒரு மூடிய சுற்றுப்பாதையில் நேர்மின்னோட்ட தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் மின்னூட்டங்கள் பாயும் வீதமே மின்னோட்டம் என அழைக்கப்படுறது. மின்னோட்ட சமன்பாடு I = Q/T, I = Q/Tன்னு கொடுத்திருப்பாங்க. இங்க I என்றது மின்னோட்டம், Q என்றது கூலும், T என்றது டைம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எவ்வளவு கூலும் மூவ் பண்றது அதுவே மின்னோட்டமாக மாறப்படுறதுன்றதுதான் கொடுத்திருப்பாங்க. இது மின்னோட்ட சமன்பாடு. ஓகே, ஆம்பியர் அப்படின்னு கொடுக்கும்போது எதோடைய எஸ்ஐ அலகு, ஆம்பியர் அப்படின்னு கொடுக்கும்போது எதோடைய எஸ்ஐ அலகு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டு, சரிங்களா? எஸ்ஐ அலகா இல்ல கருவியா அப்படின்றத சொல்லிடுங்க, சரிங்களா? கேண்டிலா அப்படின்னு கொடுக்கும்போது சாரியா, கேண்டிலா ஒளிச்செறிவு, சாரி மைண்ட். ஸோ மின்னோட்டம் அப்படின்னு கொடுக்கும்போது ஆம்பியர், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர்னு போயிருப்பாங்க. கேண்டிலா சொல்லும்போது ஒளிச்செறிவு, கேண்டிலா என்பது ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு தான் அது கேண்டிலா. கூலும் என்பது மின்னூட்டத்தின் அலகு, ஓம் விதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஜார்ஜ் ஜைமன் ஓம் கொடுப்பாரு. V = IR, இது வந்து பாத்தீங்கன்னா ஓம் விதி என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அது வந்து பாத்தீங்கன்னா மின்தடை, இந்த ஓம் விதின்னு சொல்லும்போது மின்தடை என்ன அலகு, மின்தடை அலகு ஓம். ஒரு குறிப்பிட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மின்சாரம் பாயும் போது அந்த மின்சாரத்தை எதிர்க்கும் பண்பு மின்தடை, மின்சாரத்தை எதிர்க்கும் பண்பு மின்தடை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 37 பிராக்சிமா சென்டரி நமது பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் டேஷ் ஒளியாண்டு தொலைவில் காணப்படுகிறது. எத்தனை ஒளியாண்டு தொலைவில் காணப்படுதுன்னா 4.22, 4.22 ஒளியாண்டு தொலைவில் காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 38 காமிரா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலத்தில் சூரியன் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட புகைப்படம் எடுக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சோலோகிராஃபி. இதுக்கு பேர் வந்து சோலோகிராஃபி அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி திரை காமரா நம்ம தலைகீழா வச்சிருப்பாங்க. இங்க சூரியன் இங்க சூரியனோட படம் எடுக்கும்போது எப்படி வரும்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டா வந்திருக்கும். ஸோ இங்க பட்டு ரெஃப்ளெக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கருத்து கீழேயும், கீழே கருத்து பார்த்தீங்கன்னா மேலேயும் ஆப்போசிட்ல பதிவாயிருக்கும். ஸோ இது மாதிரி பதிவு பண்ண எடுக்க முடியுதான் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, இது பேரு சோலோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். இப்ப பிக்டோகிராபி அப்படின்றது ஒரு படம், பிக்சரை பத்தி கொடுத்தா இந்த பிக்டோகிராபி எழுத்து முறைகளை பத்தி வந்து பிக்டோகிராபின்னு சொல்லுவாங்க. சீஸ்மோகிராபி அப்படின்னா நில அதிர்வுமானி. ஸோ எவ்வளவு பூகம்பம் ஏற்படுத்தும், எவ்வளவு கிராஃப்ல பதிவாகுதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட வரைபடம் தான் சீஸ்மோகிராபி அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ அடுத்து 39 அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. அடர்த்தி அப்படின்னு சொல்லும்போது கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப், கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு கொடுப்பாங்க. இது அடர்த்தியின் அலகு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் அடர்த்தி அதிகமா இருக்குதா அடர்த்தி கம்மியாகுதான்றத நடுநிலைத்தன்மை கொண்ட நீர் அடர்த்தி வச்சு தான் அளப்பிடுவாங்க. நீரை விட அதிக அடர்த்தி கொண்ட பொருட்கள் நீருக்குள் மூழ்கிறது, நீரை விட குறைவான அடர்த்தி கொண்ட பொருட்கள் நீரின் மேல் மிதக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீரின் அடர்த்தி அப்படின்னு கொடுக்கும்போது 1000 கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். சரியா, இதோட பார்த்தனாக்கா சின்ன சைஸ், இதோட சின்ன சைஸ்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன ஒரு பார்த்தோன்னா ஒரு 5 கிராம் இல்ல 2 கிராம் ஒரு பால் இல்ல காதுல போடுற கம்பல் மூக்குத்தி ஏதோ வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. அதை எடுத்துட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள போட்டானா உள்ள போயிடும். தண்ணிக்குள்ள போட்டா உள்ள போயிடுது. இவ்வளோ பெரிய மரக்கட்டை, இவ்வளவு பெரிய மரக்கட்டை ஒரு 50 கிலோ மரக்கட்டை எத்துமே என்ன பண்றானே தண்ணிக்குள்ள போடுறேன். அது என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள போல. 2 கிராம் அளவுள்ள ஒரு மூக்குத்தி தண்ணிக்குள்ள போகுது. 50 கிலோகிராம் எடை கொண்டா அந்த மரக்கட்டை போகல. ஏன் போகல அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நிறைய தவிர்த்து அதோட இருக்கிற நிறைய எடை, அந்த எடையை நிறைய தவிர்த்து வேற ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் அமைதுன்னு யோசிக்கும் போது அதுதான் அடர்த்தி. அதுதான் அடர்த்தி அந்த பொருளில் காணப்படுகின்ற பருப்பொருளின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1000 அதிகமான பொருட்கள் என்ன பண்ண போகுது, நீரில் மூழ்கும். 1000 கம்மியாக பொருளாம் மேல மிதக்கிறது. காற்றின் அடர்த்தி 1.2, காற்றின் அடர்த்தி 1.2, 1.2 என்ன பண்ணுது, காற்று மேல போயிடுது. காற்று மேல போயிடுது, மேகங்களா மேல மிதக்குது. காரணம் அதனாலதான்
வளிமண்டலம் கூட பார்த்தோன்னா நமக்கு மேலதான் காணப்படுகிறது. ஸோ காரணம் குறைவான அடர்த்தி. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 40. ஒளியானது எப்பொழுதும் டேஷ் செல்லும். இந்த பண்பு டேஷ் என அழைக்கப்படுறது. எப்பொழுதும் ஒளி என்ன பண்ணுது? அது நேர்கோட்டில் தான் போகும். எப்பொழுதுமே ஒளியானது நேர்கோட்டில் தான் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு அட்டை வச்சுக்கிறோம், இந்த பக்கம் ஒரு அட்டை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த அட்டையை எடுத்துட்டு இங்க ஒரு ஹோல்ஸ் போடுறேன், இங்க இடத்துல ஒரு ஹோல்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோ. ஸோ இதை நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். இந்த அட்டையை வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. இது ஸ்டாண்ட். இந்த அட்டையை வந்து நான் இப்படி வச்சிருக்கேன், இங்க வந்து ஹோல்ஸ் போடுறேன். இங்க நான் என்ன பண்றேன், இந்த ஹோல்ஸ்ல ஒரு லைட் அடிக்கிறேன். இந்த ஹோல்ஸ்ல ஒரு லைட் அடிக்கணும்னு வச்சுக்கோ. இது பட்டு என்ன பண்ண போகுது, ஸ்ட்ரைட்டா தான் போகும். ஸ்ட்ரைட்டா தான் பின்னாடி பக்கம், அதாவது அந்த லைட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து எந்த டேரக்ஷன் அடிக்கணும் அதை பட்டு என்ன பண்ண போகுது, ஸோ உள் பூந்து உள்ள பூந்துன்னா அது இப்படி உள்ள பூந்து உள்ள ஸ்ட்ரைட்டா தான் போகும். சரிங்களா, ஸ்ட்ரைட்டா தான் கிராஸ் பண்ணும். இது இப்படி தான் 3D இமேஜ் வச்சுக்கோ. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே புரியும். சரியா, ஸோ இந்த மாதிரி எதுன்னு வச்சுக்கோ. இது உள்ள பட்டு என்ன பண்ண போகுது, ஸ்ட்ரைட்டா தான், அதனால கிராஸ் பண்ணி தவிர்த்து நேரா போகாது. அப்போ ஒளியானது எப்போது என்ன பண்ணுது, நேர்கோட்டில் செல்லும். அப்ப ஏவும் கட்டு பியும் கட்டு. ஓகே, நேர்கோட்டில் போயிடுச்சு. அடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்ல ஷேடு ஏற்படுத்துமா, ரிஃப்ளெக்ட் ஆகுமா அல்லது ஷேடு ஏற்படுத்துமா அப்படின்னு பாக்குறாங்க. சரியா, இப்போ ஷேடு ஏற்படுத்துமான்னு பார்த்தீங்கன்னாக்க ஷேடு என்ன பண்ணாது, பேரு எதிரொலிப்பு. அதுக்கு பேர் தான் எதிரொலிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ ஒளியானது எப்போது என்ன பண்ணுது, நேர்கோட்டில் தான் செல்லும். இந்த பண்புக்கு பேரு எதிரொலிப்பு, ரெஃப்ளெக்ஷன். இதுக்கு பேரு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. ஆடியில் படும் ஒளியானது டேஷ். ஆடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆடியில பட்டா என்ன ஆகும், எதிரொலிப்படி. ஆடியில பட்டாவே எதிரொலிப்படியும், லென்ஸ்ல பட்டா ஊடுருவி செல்லும். லென்ஸ்ல பட்டா ஊடுருவி செல்லும். சரியா, உட்கவரப்படுகிறது அப்படின்னா கருமை நிறம் சார்ந்தெல்லாம். கருமை நிறமா இருந்தா உட்கவரம். சரியா, கருமை நிறமா இருந்தா உட்கவரம். இப்போ விலகல் அடைகிறது அப்படின்னு கொடுக்கும்போது அது பார்த்தா டைவர்ஷன். விலகல்னா டைவர்ஷன், அது ஒளி விலகலின் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகம் செல்லும் போது ஒளியானது தன்மையானது சற்றே ஊடகத்தை மாறுபடுவது ஒளி விலகல் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, ஸோ அப்போ ஆடியில் படும் மென்மை எப்பவுமே என்ன பண்ணும்போது எதிரொலிப்பு அடையும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகிறது? ஸோ ஆப்ஷன் பி 27 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 27 என்பது சரியான விடை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு கேள்வி இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸ்ல பார்த்துருப்போம். 2022 பிசி எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னன்னா 26 மணி நேரம் 26 மணி நேரம். ஸோ டைம் கொடுத்துருப்பாங்க 27 மணி நேரம். 26 மணி நேரம் 59 நிமிஷம் 4 வினாடி. அது மாதிரி 6 வினாடி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மொத்தம் முழுமையாக்கி 27 அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. சரியா, 26 மணி நேரம் 56 நிமிஷம். சரியா, 26 மணி நேரம் 56 நிமிஷம் என்ன பண்ணுவது, சாரி 27 நாட்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. இது கிடையாது, இது வந்து இதுக்கு இல்ல. ஸோ அந்த 24 நாட்கள் கொடுக்கும்போது தான் இருப்பாங்க. இப்போ இரவு பகல் இருக்கும்போது 23 மணி நேரம் 56 நிமிஷம். ஸோ அதுதான் ஒரு நாள். இது வந்து ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்ப சூரிய நிலவானது பூமி சுற்றி எத்தனை நாள் ஆகும் பார்த்தோன்னா 27 நாட்கள் ஆகிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 43. மெழுகுவத்தின் சுடரில் வெப்பமான பகுதி எது? மெழுகுவத்தின் பகுதியில வெப்பமான பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ எந்த கலர்? இப்ப வந்து பார்த்தோன்னா எரியும் போது மஞ்சள் கலரா மேலே எரியும், அந்த கலரா? இல்ல பார்த்தோன்னா கருப்பு கலரா கீழே கருப்பு கலர்ல புகை வரும், அதுவா? இல்ல. எந்த கலர் பார்த்தோன்னா நீல கலர். ப்ளூ கலர் ஃபிளேம் தான் என்ன பண்ண போகுது, வெப்பம் அதிகம், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம நார்மல் அடுப்பு வச்சாலும் சரி, இல்லை கேஸ் கட்டிங் வச்சாலும் சரி, நல்லா பண்ணுவாங்க ஃப்ளேம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ண என்ன பண்ணுது, அந்த ப்ளூ கலர்ல மாறும். ப்ளூ கலர் தான் டக்குன்னு கட் பண்றதுக்கு வெட்டுறதுக்கு யூஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா வெப்பமான பகுதினா ப்ளூ கலர் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 44. ஒளி என்பது ஒரு வகை டேஷ். ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். இது என்ன கிடையாது, ஸோ பவர் தான், துகளுக்கு கிடையாது. இது வந்து திடப்பொருளோ திரவ பொருளோ வாயு பொருளோ கிடையாது. மின்காந்த அலைகளாக பரவக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். அது பொருளும் கிடையாது, அதுக்கு மீடியமும் கிடையாது. திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருள் மீடியம் கிடையாது. அது வெற்றிடத்திலும் பரவும், வெற்றிடத்திலும் பரவக்கூடியது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 45. டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கும். டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா, ஒளி என்ன பண்ணும், எதிரொலிக்கணும். ஸோ வந்து நீர் அப்படின்னு கொடுக்கும்போது ஊடுருவும். நீர் வந்து ஊடுருவும் தன்மை கொண்டது. சரியா, ஸோ அடுத்து வேற என்னவா இருக்கும், குறுந்தகடு சிடி காம்பாக்டஸ் என்ன பண்ணது, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அதுவுமே ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்தும். கல் என்ன பண்ணது, ஒளியை வந்து பார்த்தோன்னா ஒளியில வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ கண்ணாடி ஜென்ரலா பார்த்தோன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த சமுதல ஆடி இருக்குல்ல, அதனால இருப்பாங்க. ஸோ வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 46. வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது. வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது எவ்வாறு இருக்கும்?
வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? சுருங்குமா, மாறாதா, சுழியா, விரிவடையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ என்ன ஆகும்? விரிவடையும் தன்மை கொண்டது. அது விரிவடையும் தன்மை கொண்டது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தெர்மோமீட்டரை இப்படி பார்த்துருப்போம். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் வச்சிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதரசம் கீழே வச்சிருப்பான். அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இதுவும் வச்சிருப்பாங்க. மார்க் வந்து மாதிரி அளவு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் ஏற பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது என்ன பண்ணுது? கொஞ்சம் மேலே ஏறிட்டு இப்படி போவோம். ஸோ இது என்ன மாதிரினாக்கா வெப்பப்படுத்தும் போது என்ன போகுது? அந்த திரவம் வந்து விரிவடையும் தன்மை கொண்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. செல்சியஸ் அளவீட்டு முறையானது முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டுறாங்க. சரியா? இது கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் பேருமே செல்சியஸ் கொடுத்துறாங்க. ஆல்பர்ட் செல்சியஸா, ஆண்ட்ரஸ் செல்சியஸா, வில்லியம் லார்ட் செல்சியஸா? செல்சியஸ் மட்டும் கன்ஃபார்ம். செல்சியஸ் மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா உலக அளவில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அளவீட்டு முறைன்னு சொல்லும்போது செல்சியஸ் அளவீட்டு முறை தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆண்ட்ரஸ் செல்சியஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 48. டேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தார். டேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தான்னு கேட்கிறாங்க. சரியா? ஸோ ஷான் லிப்பர்ஸும் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாரு, கலீலியோவும் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாரு. ஸோ தொலைநோக்கியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லும் போது இவங்க 2 பேருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் 1608 கண்டுபிடிச்சிருப்பாரு, இவர் 1609 கண்டுபிடிச்சிருப்பாங்க. முதலில் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் சொல்லும் போது ஷான் லிப்பர்ஸே இஸ் ரைட் ஆன்சர். ஷான் லிப்பர்ஸே இஸ் ரைட் ஆன்சர். இவர் முதல்ல கண்டுபிடிச்சாரு, இவர் அடுத்து கண்டுபிடிச்சாரு. இவர் 1608, இவர் 1609. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் நம்ம வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 49. முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் சாதனம். முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான விடையை பார்த்தீங்கன்னாக்க தொலைநோக்கி, பெரிஸ்கோப்பு, ஒளி இழை இவை அனைத்தும் கொடுத்துக்கிறாங்க. ஒன்னொன்னா பார்த்துடலாம். இப்போ தொலைநோக்கி அப்படின்னு சொல்லும்போது ஒளி எதிரொலித்தல் தான். இது வந்து ஒளி எதிரொலித்தல் கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதுவும் ஒளி எதிரொலித்தல் தான். பெரிஸ்கோப்னா தான் ஒளி எதிரொலித்தல். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெரிஸ்கோப் ஷேப் இப்படி வச்சுக்கோ, இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கடலுக்கு அடியிலையோ இல்லை வேற எங்கேயோ பயன்படுத்துறோம். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற இமேஜை இங்க ஒரு சாய்வாக ஒரு கிளாஸ், இங்க ஒரு கிளாஸ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தோன்னா இதுல பட்டு, இந்த இமேஜ் இதுக்குள்ள பட்டு இங்க இருந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற விஷயத்த இங்க இருந்து நம்மளால பார்க்க முடியுது. இது தண்ணிக்கு அடியில் இருந்தாலும் சரி, தண்ணிக்கு மேல இருந்தாலும் சரி. இது என்ன கான்செப்ட்னா ஒளி ஒரு முறை பட்டு ஒரே முறை தான் எதிரொலிக்குது. ஒளி எதிரொலித்தல். ஸோ அப்ப வந்து பார்த்தோன்னா தொலைநோக்கியா இருந்தாலும் சரி, பெரிஸ்கோப் இருந்தாலும் சரி, ஒளி எதிரொலித்தத்தினுடைய விளங்குகிறது. இப்ப ஒளி இழை அப்படின்னு கொடுக்கும்போது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்னு போயிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி இழை. இது வந்து பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு அடிப்படையில் செயல்படுகிறது. இப்ப வந்து ஒளி இழையின் தந்தை அப்படின்னு சொல்லும்போது நரிந்தர் கபானி அவர் தான் இழை ஒளியியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அடைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு, காணல் நீர் தோன்றுவதற்கு காரணம் முழு அக எதிரொலிப்பு, நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் 2 கன்செப்ட் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து முழு அக எதிரொலிப்பு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒளி சிதறல் அப்படின்னு போயிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் அதை நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 50 ஃபைனல் கொஸ்டின். சரியா? ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. ஒளி வரைவி கருவியை உருவாக்கியவர் யார்? ஒளி வரைவி, அதாவது டேப் ரெக்கார்டர். ஒளி வரைவினா டேப் ரெக்கார்டர் கருவியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஸோ தொடர்ந்து பயணிப்பும். இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து மீட் பண்றோம். ஸோ தொடர்ந்து பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.